பட்டாணியில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பண்ண போகிறோம். காஞ்ச பட்டாணியை 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். இது கூட ஊற வச்சுருக்க பட்டாணி, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஒரு 5-6 உருளைக்கிழங்கு நல்லா கழுவி அதையும் இது கூட சேர்த்து குக்கரில் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் திருவுன தேங்காய், 5 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி, கொஞ்சமாக கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சாச்சு. விசில் போனதுக்கப்புறம் அந்த குருமாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.